அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராசியோட சின்னம் வில்லுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துலையுமே ரொம்பவும் ஆர்வத்தோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட அன்பர்கள்னே சொல்லாங்க. இவங்களோட குணங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாராள மனப்பான்மை கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமையப் போகுதுங்க. பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ரொம்பவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுக்கிறதுல ரொம்பவும் குழப்பமான ஒரு மனநிலையில் இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இருப்பாங்கன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் கூட தொடர்ந்து போராடி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு அன்பர்கள்னே சொல்லலாங்க. தனகாரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரியதாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தரானா கூட உங்களை சிறிய அளவில் அவமானித்தா அவங்க அறவே ஒதுக்குவீங்கன்னு சொல்லலாங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால ரியல் எஸ்டேட்டு, கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்களில் உங்களுக்கு பல லாபங்கள் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று நீங்கள் வழிபடுவதிலும் சித்தர் வழிபாடுகளும் உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைக்கப்படுதுங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் அமையன்னு சொல்லலாம். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு அதுக்கப்புறம் மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று நீங்கள் வரும்போது உங்களோட வாழ்வின் அர்த்தம் புரியுங்க. அதனால் அமைதியையும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகுங்க. திருப்புட்குழி உள்ள என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலமானது ஜடாயு எனும் கழுகு சரணுக்கு ஸ்ரீராமர் தன்னோட கைகளாலேயே ஈமக்கிரியைகளை கொடுத்த ஒரு தலன்னே சொல்லலாங்க. மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலங்களாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த தலங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறுன்னே சொல்லலாங்க. உங்களுடைய பல பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் அடுத்தபடியாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க. சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நினைத்த காரியம் அனைத்துமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க. அதற்கு உண்டான நேரம் வரும்போது அனைத்தும் தானாகவே நடக்கும். வரவுக்கு ஏற்ற செலவு வரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. சந்திரனின் நகர்வுகளும் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டு செலவுக்காக கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுங்க. ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. போட்டி பந்தயங்களில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. வியாபாரத்துக்கு இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே தானாக விலகி ஓடக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் ரொம்பவும் அக்கறை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காட்டுவீங்க. அரசு ஊழியர்கள் சிரத்தையுடன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க. தடைபட்டு போன திருமணங்கள் இடையூறுகளை கடந்து பல சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம்.
சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கும் நாக்கும் பக்குவமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. அது மாதிரி கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. தேவையில்லாத நண்பர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வத்தில் வேண்டுதலை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தேவையான நேரத்தில் பல நண்பர்களோட உதவி அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இனி வரக்கூடிய வாரங்கள் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்களாக அமைய போகுதுங்க. கேது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராகு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே நடக்குங்க. அதே மாதிரி நீங்கள் புதிய முயற்சி ஏதாவது செய்கிறதா இருந்தால் கூட அது உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும். தொழிலில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கன்னே சொல்லலாம். வேலையை எதிர்பார்க்காதவங்களுக்கும் நல்ல ஒரு தகவல் கிடைக்க போகுதுங்க. சனி ஞாயிறில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையுன்னே சொல்லலாங்க. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது. இது மட்டும் இல்லாமல் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுது. ஞாயிறு திங்கட்கிழமையில் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையனே சொல்லலாங்க. தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையிறதுக்கான ஒரு காலமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றுடுங்க. சனி ராகு சஞ்சாரம் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நினைத்ததை எல்லாமே நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. எதிர்பார்த்த வாய்ப்பு வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்குது. வருமானம் இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திங்கட்கிழமை மற்றும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாங்க. சந்திராஷ்டமம் 3/5/2025 மதியம் 12:21 மணி, 5/5/2025 மாலை 6:53 மணி. அந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த வாரம் யோகமான வாரமாக அமையன்னே சொல்லலாங்க. உங்களோட ராசிக்கு வீர ராகவரை வழிபட வாழ்வில் சிறப்பான ஒரு வளங்கள் உண்டாகுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடுறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னே சொல்லலாம். ஒரு சில பலன்கள் உங்களோட ராசிக்கு சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களோட மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதுலேயுமே வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. தெளிவான ஒரு மனநிலை இந்த காலத்தில் இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. செயல்திறனும் அதிகரிக்கும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க தாமதப்படுன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்குமே இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பல பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குங்க. நிதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பிள்ளைங்கிட்ட கோபம் காட்டாமல் அன்பாக பேசுகிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். அதனால் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி அனைத்துமே பெற போகிறீங்க. மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்குன்னே சொல்லலாம். உயர்கல்வி கற்கவங்க கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு தான தர்மங்களை நீங்கள் வழங்குவது ரொம்பவும் சிறந்ததுங்க. தானத்திலேயே தானம் உயர்ந்த தானம் அன்னதானங்க. முடிந்த வரைக்குமே ஒரு 10 பேர்த்துக்காவது நீங்கள் ஏதோ அமாவாசைன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு கோயிலில் வச்சு சாப்பாடு, அதாவது தயிர் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா எல்லாமே இந்த வீடியோவில்
வீடியோவில் பார்த்துங்க. நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீ தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.